ஒரு காட்டுல சிங்கராஜாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அது வேட்டையாட போகாம தன்னோட குகையிலேயே படுத்திருந்தது. உடம்பு சரியில்லாத சிங்கத்தை பார்க்க காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் வந்து பாத்துட்டு போனாங்க. ஒரு நாள் சிங்கத்துக்கிட்ட நலம் விசாரிக்க ஓநாய் ஒண்ணு வந்துச்சு. சிங்கத்தோட உடம்பு மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சுது. அதே காட்டுல குள்ளநரி ஒண்ணு இருந்துச்சு. இந்த குள்ளநரிக்கு ஓநாய்க்கும் ஆகவே ஆகாது. இந்த நரி சிங்கத்தை வந்து பார்க்கல. இந்த விஷயம் ஓநாய்க்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. நரிய எப்படியாவது சிங்கத்துக்கிட்ட மாட்டி விட்டுறணும்னு நினைச்சுது. சிங்கண்ணே, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு மெதுவா பேச ஆரம்பிச்சுது. அண்ணே, நீங்க இந்த காட்டுக்கே ராஜா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் எல்லா நண்பர்களும் உங்களை வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. இந்த குள்ளநரி மட்டும் உங்களை பார்க்க வரல. அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்னு சொல்லி நரிய நல்லா மாட்டி விட்டுருச்சு. ஓநாய் சொன்னதை கேட்ட சிங்கத்துக்கு குள்ளநரி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த குள்ளநரிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை எல்லாத்தையும் குகை வாசல்ல நின்னு குள்ளநரி கேட்டுட்டு ரொம்ப பயந்து போய் நின்னுச்சு. வணக்கம் சிங்கராஜா, நான் உங்களை பார்க்க வரலன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க. நான் உங்களுக்காக எல்லா நாடு நகரங்கள்லயும் டாக்டரை தேடி அலைஞ்சு இன்னைக்குதான் நான் அந்த டாக்டரை பார்த்தேன். அவரு ஒரு நல்ல மருந்து சொல்லிருக்காருன்னு சிங்கத்தோட காதுல ரகசியமா சொல்லுச்சு. நரி என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? சிங்கராஜா உடம்பு சரியாகணும்னா ஒரு ஓநாயோட தோலை உரிச்சு அந்த தோலை சிங்கத்தோட உடம்பு மேல போத்துனா உடம்பு சரியாயிடும்னு சொல்லிருக்கு. அடுத்த நிமிஷமே ஓநாய் மேல பாஞ்சு அதோட தோலை உரிச்சு தான் மேல போத்திக்கிச்சு அந்த சிங்கம். செத்தது ஓநாய்னு ரொம்ப சந்தோஷமா போச்சு குள்ளநரி. ஒருத்தரை பற்றி மத்தவங்க கிட்ட நாம என்னைக்குமே தப்பா பேசவே கூடாது. அது நமக்கே கேடா வந்து முடிஞ்சிரும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.